إن الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيده. اللهم صل على من منه انشكت الأسرار الكامنة في ذاته العلية ظهورا، وانفلقت الأنوار المنتوية في سماء صفاته السنية بدورا، وفيه ارتقت الحقائق منه إليه وتنزلت علوم آدم به فيه عليه، فأعجز كلا من الخلائق فهم ما أودع من السر فيه، وله تضاءلت الفهوم وكل أجزه يكفيه، فذلك السر المصون. اللهم صل على السر المصون سيدنا ونبينا وحبيبنا وقرة أعيننا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم: بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وآله وسلم: من أحب أن يبسط له في رزقه وينسع له في أثره فليصل رحمه أو كما قال عليه الصلاة والسلام. நிறையுடைய வாழ்வளித்து நெடுநிலத்தை காத்து நிற்கும் மறையும்மா நபியும் அளித்த இறைவனுக்கே புகழனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் சாந்தியும் காரூணிய கடல் கண்மணி முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அவர்களின் கிளையார்கள், தோழர்கள் மற்றும் அவர்களை அன்று தொற்று இன்று வரைக்கும் இவர்கள் எல்லாம் நேசம் கொண்டவர்களாக துயர்ந்து வருகிறார்களோ அவர்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நின்னிலவட்டுமாக. மேலான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, பேரன்பு சகோதரர்களே, அல்லாஹும் அவருடைய தூதரும் அவைகளை ஏற்று நடக்குமாறு கட்டளையிட்டிருக்கிறார்களோ அவைகளை இயன்றளவு ஏற்று நடந்து கொள்ளுமாறும், எவைகளை தவிர்ந்து கொள்ளுமாறு எச்சரிக்கை செய்திருக்கிறார்களோ அவைகளை முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறும் முதற்கண் எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹு தௌஃபீக் செய்தல்வானாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, உலகிலே எம்மை படைத்த அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களை ஏன் அவன் படைத்தான் என்று சொல்லும் போது, மா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனித வர்க்கத்தினர்களையும் ஜின் வர்க்கத்தினர்களையும் நான் ஏன் படைத்தேன் தெரியுமா? அவர்கள் என்னை அறிந்து உணர்ந்து அவர்கள் எனக்கு வழிபாடு செய்வதற்காக வேண்டி என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கிறான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையில் பார்க்கும்போது உலகிலே வாழக்கூடிய ஒரு முஸ்லிமுடைய நோக்கம் என்னவென்றால், ஒரு முஸ்லிமுடைய இலட்சியம் என்னவென்று சொன்னால், அவன் அல்லாஹுக்கு பொருத்தமானவனாக வாழ்ந்து நாளை மறுமையிலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை சந்திக்கும் போது அல்லாஹுவால் ரஹ்மத்து செய்யப்பட தகுதியான ஒருவனாக மாறுவதுதான் ஒரு முஃமினுடைய இலட்சியமாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஒவ்வொரு முஸ்லிம்களுமாகிய நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். நாங்கள் அல்லாஹுவை நம்பி இருக்கிறோம், அல்லாஹுடைய கட்டளைகளை நம்பி இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு வஃபாத்து மௌத்து இருக்கிறது என்பதை நாங்கள் நம்பி இருக்கிறோம். நாளை மறுமையிலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களை எழுப்பி எங்களிடத்திலே கேள்வி கேட்பான். எங்களுடைய செயல்களை பற்றி அல்லாஹ் விசாரிப்பான். எங்களுடைய சொத்துக்கள், எங்களுடைய குடும்பங்கள், இப்படியாக எங்களுக்கு தந்த அத்துணையை பற்றியும் அல்லாஹு தஆலா நாளை மறுமையிலே கேட்க இருக்கிறான் என்பதை நாம் அத்துணை பேர்களும் ஈமான் கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் நாம் எல்லாம் அதற்காக எங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறோமா என்பதை நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். அல்லாஹு தஆலா குர்ஆனில் எங்களை பார்த்து கூறுகிறான், வல் தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகத்
ஒவ்வொரு ஆத்மாவும் நான் நாளைக்காக வேண்டி எதை தயார்படுத்தி வைத்திருக்கிறேன் என்பதை சிந்திக்கட்டும் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கிறார். நாளை நான் அல்லாஹ்வை சந்திக்க இருக்கிறேன், நல்ல மக்கள் புரிந்திருக்கிறேனா அல்லது நான் பாவத்திலே மூழ்கிருக்கிறேனா, நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவங்களும் அந்த பாவத்திலே நான் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையிலே நான் மரணித்தால் என்னுடைய நிலைமை என்ன, என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு நான் ஏதாவது நல்ல கர்மங்கள் செய்திருக்கிறேனா என்று ஒவ்வொரு மனிதனும் சிந்திப்பது கட்டாயம் என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கிறான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகிலே மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக வேண்டி குர்ஆனை இறக்கி வைத்தார். ஏறக்குறைய 23 வருட காலமாக குர்ஆனை அல்லாஹ் தஆலா காலங்களுக்கு ஏற்றாற்போல் துண்டு துண்டாக இறக்கிக் கொண்டே இருந்தான். அப்படி 23 வருடங்களாக இறக்கப்பட்ட குர்ஆனுக்கு அல்லாஹ் தஆலா முற்றுப்புள்ளி வைக்க நாடிய போது அதனுடைய கடைசி வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைத்தான். அந்த வசனம் என்ன தெரியுமா? அல்லாஹ் தஆலா எங்களை பார்த்து கூறுகிறான், வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ் ثم توفى كل نفس ما كسبت فهم لا يظلمون. வத்தகு யௌமன், நீங்கள் ஒரு நாளை பகிர்ந்து கொள்ளுங்கள். கடைசியாக குர்ஆனிலே வந்த ஆயத்து இதுதான். அல்லாஹ்வுடைய வஹீயுடைய முற்றுப்புள்ளியும் இதுதான். வத்தகு யௌமன், ஒரு நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். எப்படிப்பட்ட நாள் தெரியுமா? நீங்கள் உலகிலே எப்படி வாழ்ந்தாலும், நீங்கள் செல்வந்தனாக வாழ்ந்தாலும், நீங்கள் வறுமை கோட்டுக்கு கீழால் வாழ்ந்தாலும், நீங்கள் உயர் அதிகாரியாக இருந்தாலும், நீங்கள் எந்த விதமான அந்தஸ்து மற்றவர்களாக இருந்தாலும், நீங்கள் எப்படி உலகிலே வாழ்ந்தாலும் வத்தகு யௌமன், ஒரு நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அந்த நாள் என்ன நாள் தெரியுமா? துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் அத்துணை பேர்களும் மீட்டப்படுவீர்கள். அல்லாஹ்விடமிருந்து தான் நீங்கள் வந்தீர்கள், அல்லாஹ்வின் பக்கம்தான் நீங்கள் மீட்டப்பட போகிறீர்கள். அந்த மீட்கப்பட போகக்கூடிய நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அந்த நாளிலே ஒவ்வொரு ஆத்மாவும் என்னதை சம்பாதித்தார்களோ அவைகளைத்தான் அவர்களுக்கு கொடுக்கப்படும். பாவிக்கு நன்மைக்கு கூலி கொடுக்கப்பட மாட்டாது, ஒரு நன்மை செய்தவருக்கு திண்மையை கூலி கொடுக்கப்பட மாட்டாது. ஃபஹும் லா யுத்லமூன், அன்றைய நாளிலே யாருக்குமே அநியாயம் நடக்காது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கிறான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லிவிட்டான், நீங்கள் அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள். அதற்கு பின்னால் நீங்கள் அங்கு வந்து கை சேதப்பட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அந்த நாளுக்காக நாங்கள் என்ன சேமித்து வைத்திருக்கிறோம் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் கட்டாயமாக சிந்திக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கை எவ்வாறு நடக்கிறது? என்னுடைய சொத்துக்கள் எப்படிப்பட்டது? ஹராமா ஹலாலா? நான் பிறரை ஏமாற்றியவனாக வாழ்ந்திருக்கிறேனா? பிறருக்கு அநியாயம் செய்தவனாக இருக்கிறேனா? நான் பிறரை நோவித்தவனாக இருக்கிறேனா? அல்லாஹ்வுடைய கடமைகளிலே பொடுபோக்கானவனாக நான் இருக்கிறேனா என்பதை ஒவ்வொரு முஃமினும் சிந்திக்க வேண்டும். இல்லை என்றால் அல்லாஹ் சொல்வது போன்று நாங்கள் இருக்கக்கூடாது. அல்லாஹ் சொல்கிறான், சில மனிதர்கள் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே வந்து சொல்வார்கள், ரப்பி அஜ்ஜில் ரப்பி அஹிர்னி லி அஜலின் முஸம்மா, யா அல்லாஹ் சில காலங்களுக்காக வேண்டி என்னை பிற்படுத்துவாயாக, ஃபஅஸ்ஸதக வ அகும் மினஸ் சாலிஹீன், நான் சதக்கா கொடுத்து நல்லவனாக மாறிவிடுவேன் என்று சில ஆத்மாக்கள் சொல்வதாக அல்லாஹ் சொல்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த சதக்கா என்ற வார்த்தைக்கு இமாம்கள் விளக்கம் சொல்லும் போது, சதக்கா கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்தபஸ்ஸுமு அலா வஜ்ஹி அஹீக சதக்கா, உன்னுடைய சகோதரனுடைய முகத்தை பார்த்து நீ புன்முறுவல் பூர்ப்பது சதக்கா, உன்னுடைய சகோதரனுக்கு நீ உதவி செய்வது சதக்கா, அந்நதுரா இலா வஜ்ஹி அபீக சதக்கா, உன்னுடைய பெற்றோருடைய முகத்தை பார்த்து நீ சந்தோஷமாக பார்க்கக்கூடிய பார்வை இருக்குதே அது சதக்கா, நீ நீதமாக நடப்பது சதக்கா என்றெல்லாம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த மனிதன் அல்லாஹ்விடத்திலே சொல்லுவான், ஃபஅஸ்ஸதக, மேற்சொன்ன அத்தனை சதக்காக்களையும் நல்லவனாக வாழ்ந்து பிறருக்கு உதவி செய்து பிறருடன் நல்ல முறையில் வாழ்ந்து நான் மீண்டு வருவேன், யா அல்லாஹ் என்னை பிற்படுத்துவாயாக என்று மனிதன் கேட்பான் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். சொல்லிவிட்டு அல்லாஹ் கூறுகிறான், அன்றைய தினத்திலே யாரும் பிற்படுத்தப்படவும் மாட்டார்கள், முற்படுத்தப்படவும் மாட்டார்கள். ஒருவனுக்கு 63 வயதுதான் என்று எழுதப்பட்டிருந்தால் ஒருபோதும் 64ஆகவும் மாட்டாது, 62ஆகவும் மாட்டாது.
கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால் கொடுக்கப்பட்ட வாழ்நாளிலே சுகதேகியாக இருக்கக்கூடிய காலங்களிலே நாங்கள் அல்லாஹ்வுக்கு பொருத்தமானவர்களாக வாழ வேண்டும். அப்படி இல்லை என்றால் நிச்சயமாக நாங்கள் நாளை மறுமையிலே கீழ்த்தரமானவர்களாகவும் கைசேதப்பட்டவர்களாகவும் மாறுவோம் என்பதில் எந்த சந்தேகமுமே கிடையாது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகம் இருக்கிறதே இது எங்களுடைய நிரந்தரமான இடம் கிடையாது என்று அல்லாஹ் குர்ஆனிலே பல இடங்களில் எச்சரிக்கை செய்து கூறுகிறான். இன்னமல் ஹயாத்து துன்யா லஇபு வலஹு, துனியாவுடைய வாழ்க்கை இருக்கிறதே இது வீணானது, விளையாட்டானது என்று அல்லாஹ் சொல்கிறான். யார் ஆகிரத்துக்காக வேண்டி, அல்லாஹ்வுக்காக வேண்டி, மறுமைக்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்து விட்டாரோ, அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னுடைய வாழ்நாளை ஆக்கிக் கொண்டாரோ அதுதான் அவருக்கு வெற்றியுடைய தரம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான் என்றால், கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த வெற்றியுடைய தரத்துக்காக வேண்டி மூமினாகிய நாங்கள் ஏன் முயற்சிக்க கூடாது? நாங்கள் ஏன் அல்லாஹ்வுக்கு பொருத்தமானவர்களாக வாழக்கூடாது? எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கைகளோ மிக குறுகியது. இன்று நோய்கள் என்று சொல்லி முதியோர்கள், சிறார்கள் என்று யாருமே வேறுபாடு இல்லாமல் எத்தனை பேர்கள் மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அத்தனை பேர்களும் ஏன் எங்களிலே சிலர்கள் இருக்கக்கூடாது? மௌத்தாகக்கூடியவர்களாக, திடீரென மௌத்து வரக்கூடியவர்களாக எங்களிலும் வரக்கூடுமே என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அதனால் அந்த மௌத்துக்கு முன்னால் தான் நாங்கள் ஆயத்தமாக வேண்டும். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், அத்துன்யா மஸ்ரஅத்துல் ஆகிரா, துனியா இருக்கிறதே மறுமையுடைய விளைநிலம். இங்கு நன்றாக விதைத்தால் தான் நாளைக்கு மறுமையிலே அறுவடை செய்ய முடியும். இங்கு நல்ல விடயங்களை செய்தால், அல்லாஹ்வுக்கு பொருத்தமானவர்களாக நாங்கள் வாழ்ந்தால் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளைக்கு மறுமையிலே அதனுடைய கூலியை எங்களுக்கு தருவான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே வாக்களித்து இருக்கிறான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால் நாங்கள் சிந்திக்க வேண்டும், எங்களுக்கு வரக்கூடிய மௌத்து எப்படிப்பட்டது? சில மனிதர்களுக்கு மௌத்து வரும். அல்லாஹ்வை மறந்து வாழக்கூடியவர்களுக்கு மௌத்துக்கு அவர்கள் பயப்படுவார்கள். ஏன் தெரியுமா? என்னுடைய இன்பங்கள் முடிவடைந்து விட்டதா, துனியாவிலே நான் அனுபவிக்கக்கூடியது முடிவடைந்து விட்டதா என்று அவர்கள் பயப்படுவார்கள். சாலிகீன்கள் மௌத்து வந்தால் அவர்களும் பயப்படுவார்கள். அல்லாஹ்வுக்கு பொருத்தமானவனாக நான் வாழ்ந்து விட்டேனா, அல்லாஹ் கொடுத்த காலத்திலே அவனுக்கு பொருத்தமானவனாக வாழ்ந்து என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நான் அல்லாஹ்வை அடைந்து விட்டேனா என்று அவர்கள் சிந்தித்து அவர்கள் மௌத்தை பற்றி கவலைப்படுவார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய நேசர்கள், அல்லாஹ்வை நெருங்கியவர்கள், தங்களுடைய வாழ்க்கையிலே தங்களை சீர்திருத்தியவர்கள், அவர்களுக்கு மௌத்து வரும்போது அவர்கள் பயப்பட மாட்டார்கள், அவர்கள் சந்தோஷப்படுவார்கள். அவர்களை பொறுத்தமட்டில் மௌத்து என்பது அவர்களுடைய விருப்பத்துக்குரியவர்களை, அவர்களுடைய நேசத்துக்குரியவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு தருவாய் என்பதை அவர்கள் உணர்வார்கள். சையதுனா பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிகவுமே நேசித்த ஒரு மனிதர். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி தங்களுடைய உயிரை கூட அர்ப்பணிக்க முன்வந்த ஒரு நபர். அவர்களுக்கு மௌத்துடைய சக்கராத்துடைய நேரம் வருகிறது. மயக்கமுட்டு விழுந்தார்கள். விழுந்து கண்ணை விழுத்து பார்க்கிறார்கள். தன்னுடைய மனைவியால் அழுது கொண்டிருக்கிறார். வா கர்பா, எங்களுக்கு ஏற்பட்ட சோதனையே, எங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டமே என்று அவருடைய மனைவியால் அழுது கொண்டிருந்த போது பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரதுல் மௌத், சக்ராத்துடைய வருத்தத்தில் இருக்கக்கூடிய நிலையிலே அவர்கள் புன்முறுவல் பூக்கிறார்கள், சிரிக்கிறார்கள். சிரித்துவிட்டு கூறுகிறார்கள், பல் வா தர்பா, வா கர்பா, எனக்கு ஏற்பட்ட கஷ்டமே அல்ல, மாறாக வா தர்பா, எனக்கு ஏற்பட்ட நன்மாராயமே, எனக்கு ஏற்பட்ட இன்பமே. கதன் அல்கல் அஹிப்பா முஹம்மது வ ஹிஸ்பா, நான் நாளைக்கு நான் மௌத்தாகிவிட்டால் என்னுடைய நேசர்களையும் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவருடைய கூட்டங்களையும் சந்திக்க போகிறேன் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர்களை போன்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து எங்களுடைய மௌத்துடைய தருவாயிலும் நாங்கள் அப்படி சந்தோஷமாக மௌத்தாகுவதற்கு ஒவ்வொரு முஃமின்களும் தயாராகுவது இன்றியமையாததாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால் உலகிலே வாழும் போது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றவர்களாக வாழ வேண்டும் என்றால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுடைய பொருத்தம் எங்கிருக்கிறது என்பதை நாங்கள் கட்டாயமாக சிந்திக்க வேண்டும். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ரிதல்லாஹ் ஃபீ ரிதல் வாலிதைன், அல்லாஹ்வுடைய பொருத்தம் பெற்றோருடைய பொருத்தத்திலே இருக்கிறது. வசுக்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய கோபம் ஃபீ சுக்தில் வாலிதைன், பெற்றோருடைய கோபத்திலே இருக்கிறது என்று
கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறார்கள். அதனால் எங்களுடைய பெற்றோர்களுக்கு பொருத்தமானவர்களாக நாங்கள் வாழ வேண்டும். எங்களுடைய பெற்றோர்களுடைய சொல் நடத்தைகளை கேட்டு நடக்க வேண்டும். மட்டுமல்லாமல் அவர்களை மதித்து அவர்களுக்கு உபகாரம் புரியக்கூடியவர்களாக நாங்கள் இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பொருத்தம் எங்களுக்கு கிடைக்கும். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு சஹாபி தோழர் வருகிறார். வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், ஒரு நல்ல அமலை எனக்கு நீங்கள் கற்றுத்தாருங்களேன் என்று சொன்னபோது சொன்னார்கள், நீ உன்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் நீ உபகாரம் புரியக்கூடியவனாக இருந்து கொள் என்று சொன்னார்கள். அதற்கு மேலால் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய பெற்றோருக்கு உபகாரம் புரிகிறேன் என்றாலும் இதைவிட ஒரு சிறந்த அமலை சொல்லுங்களேன் யா ரசூலல்லாஹ் என்று கேட்டபோது கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நீ உன்னுடைய தாயை பற்றி பிடித்துக்கொள், ஃபைனல் ஜன்னத தஹத அக்தாமிஹா, சுவர்க்கம் அவருடைய காலுக்கு கீழால் தான் இருக்கிறது என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். என்றால் ஒரு மனிதனை இறைவனுடைய பொருத்தத்தை அவனுக்கு கொடுக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய சுவர்க்கத்தை அவனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உபகரணமாக, ஒரு காரியமாக அல்லாஹ் தஆலா பெற்றோருக்கு உபகாரம் புரிவதை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாத்தை ஏற்று மௌத்தை நம்பி இருக்கக்கூடிய நாங்கள் சிந்திக்க வேண்டும். என்னுடைய பெற்றோருடன் என்னுடைய நடத்தைகள் எப்படி, நான் பாய்ந்து விடுவேனா அல்லது அவர்களை நோவிப்பேனா, உபகாரம் புரியாதவனாக நான் இருக்கிறேனா என்பதை ஒவ்வொரு முஃமினும் கட்டாயம் சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் அந்த பெற்றோர்களுடைய பாதத்திற்கு கீழால் தான் அல்லாஹ் சுவர்க்கத்தை வைத்திருக்கிறான் என்றால் அதனுடைய கருத்து என்ன? உன்னுடைய பெற்றோருக்கு முன்னால் அவர்களுக்கு மத்தியிலே அந்த அளவுக்கு பணிவானவனாக இருந்து கொள். அவருடைய காலுக்கு கீழால் போய் சுவர்க்கத்தை தேடக்கூடியவனாய் இருந்து கொள். அதாவது அந்த அளவுக்கு அவர்களுடன் பணிந்து நடந்து கொள் என்பதை கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்துகிறார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் கூறுகிறார்கள், அல்லாஹ்வுடைய பொருத்தம் பெற்றோருடைய பொருத்தத்தில் இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையின் சீரேவித்தனம் குடும்ப உறவுகளை ஒட்டி நடப்பதில் தான் இருக்கிறது, குடல்வாய் ஜனங்களை ஒன்று சேர்ந்து நடப்பதில் தான் இருக்கிறது என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். மன் அஹப்ப யுப்ஸதலஹு ஃபி ரிஸ்கிஹி, யார் தன்னுடைய ரிஸ்க், தன்னுடைய உணவுகள், தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விடயங்களிலும் யாருக்கு பரக்கத்து செய்யப்பட வேண்டும் என்று யார் விரும்புகிறாரோ, வயுன்ஸலஹு ஃபி அஸ்ரிஹி, அவருடைய வாழ்நாள் நீளமாக்கப்பட வேண்டும் என்று யார் விரும்புகிறாரோ, ஃபல்யஸில் ரஹிமா, தன்னுடைய குடும்பத்தை அவர் சேர்ந்து நடக்கட்டும் என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று முஃமின்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன? ஒன்றுக்கில் அவருடைய பிள்ளை குட்டிகள் அவருடைய சொல்லுக்கு அடங்காமல் இருப்பார். அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட ரிஸ்க் அந்த பிள்ளை குட்டிகள், அல்லது அவருடைய வருமானம் குறைவானதாக இருக்கும், அல்லது வியாபாரங்களில் நஷ்டம் இருக்கும், அல்லது வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கும், அல்லது நோய் நொம்பலங்கள் இருக்கும். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இது அத்தனையிலும் உங்களுக்கு தீர்வு வேண்டுமா? இது அத்தனையிலும் உங்களுக்கு பரக்கத்து செய்யப்பட வேண்டுமா? உங்களுடைய குடும்பங்களை நீங்கள் சேர்ந்து நடவுங்கள் என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். குடும்பங்கள் என்றால் யார்? இன்று சிலருக்கு தன்னுடைய குடும்பம் யார் என்று கூட தெரியாது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்களுடைய பெற்றோர்களை பெற்றெடுத்தவர்கள் உங்களுடைய குடும்பங்கள், பெற்றோர்களுடைய சகோதரர்கள் உங்களுடைய குடும்பங்கள், பெற்றோருடைய சகோதரிகள் உங்களுடைய குடும்பங்கள், அவருடைய பிள்ளை குட்டிகளும் உங்களுடைய குடும்பங்கள் தான். அவர்களை சேர்ந்து நடக்குமாறு அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறான். உங்களுடைய சகோதர சகோதரிகள், அவர்களுடைய பிள்ளைகள், அவர்களும் உங்களுடைய குடும்பங்கள். அதே போன்று உங்களுக்கு திருமண உறவினால் ஏற்படக்கூடியவர்களும் உங்களுடைய குடும்பங்கள் என்பதை அல்லாஹு தஆலா உங்களுக்கு சொல்லி காண்பிக்கிறான். ஒரு மனிதர் ஒரு பெண்ணை திருமணம் முடித்தால் அந்த பெண்ணுடைய தாயும் தகப்பனும் உனக்கு சொந்தக்காரர்கள், உன்னுடைய குடும்பமாக மாறுகிறார்கள். அவர்களுக்கும் நீ உபகாரம் புரிந்தவர்களாக, நன்மையை நாடியவர்களாக நீ இருந்து கொள்ள வேண்டும் என்பதை குர்ஆன் ஹதீஸ் எங்களுக்கு தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று எத்தனை பிரச்சனைகள் குடும்பங்களுக்கு மத்தியில், பூமிகள் என்ற பேரிலும், காணி பூமி என்பதற்காக வேண்டி, சொத்துக்கள் என்பதற்காக வேண்டி, வரட்டு கௌரவங்கள் என்பதற்காக வேண்டி குடும்பங்களை நாங்கள் துண்டித்து நடக்கிறோமே. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், லா யதுகுலுல் ஜன்னத காத்தியுர் ரஹீம், குடல்வாய் ஜனங்களை துண்டித்து நடக்கக்கூடியவன் சுவர்க்கத்திலே நுழைய மாட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய வாழ்க்கையின் லட்சியம் என்ன? அல்லாஹ்வுக்கு பொருத்தமானவர்களாக வாழ்வதல்லவா? சுவர்க்கத்திலே நுழைவது அல்லவா?
அந்த லட்சியத்துக்கு ஒரு மாபெரும் கேடுதான் குடும்பங்களை துண்டித்து நடப்பது என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். இன்று திருமணங்களுக்கு ஒருவர் கூப்பிட மறந்துவிட்டால் அல்லது தவறிவிட்டால் ஜெம்ம பகை எங்களுக்கு மத்தியில் இருக்கிறதே. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவைகள் எல்லாம் ஷைத்தானின் சிந்தனைகள் என்பதை நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். ஒருவர் எங்களை பார்த்து அவர் சிரிக்கவில்லை, என்னை மதிக்கவில்லை என்று நாங்கள் நினைக்கிறோம். நினைத்து நாங்கள் குடும்பங்களிலே ஜென்மமாக நாங்கள் பகைத்துக் கொண்டிருக்கிறோமே. சிறு காணிகளுக்காக வேண்டி, சிறு சொத்துக்களுக்காக வேண்டி நாங்கள் துண்டித்து நடக்கிறோமே. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குடும்ப உறவுகளை படைத்த போது கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், சிலத்துர் ரஹீம், குடல்வாய் ஜனங்களை சேர்ந்து நடக்கக்கூடிய விடயத்தை அல்லாஹ் படைத்த போது அல்லாஹ் சொன்னான், யா ரஹீம், குடும்ப உறவே, மன் வசலக்க வசலனி, உன்னை யார் சேர்ந்து நடந்தார்களோ அவர்கள் என்னை சேர்ந்து நடந்தவர்கள். மன் கதாக்க கதானி, உன்னை துண்டித்தவர்கள், உன்னை புறக்கணித்தவர்கள் என்னை புறக்கணித்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்வதாக கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடன் சேர்ந்து நடக்க வேண்டுமா? அல்லாஹ்வுடைய கிருபையை அடைய வேண்டுமா? அல்லாஹ்வுடைய கோபத்தை விட்டும் பாதுகாப்பு பெற வேண்டுமா? குடும்பங்களை சேர்ந்து நடவுங்கள். உங்களுடைய குடும்பங்கள் தான் நாளை மறுமையிலே உங்களுக்கு சாதகமாக அல்லது பாதகமாக வரப்போகிறவர்கள். ஒருவர் வந்து, யா அல்லாஹ், என்னுடைய இந்த சொந்தக்காரன் நான் எந்த தவறும் செய்யாமல் அவருடைய கௌரவத்துக்காக வேண்டி அல்லது என்னிடத்திலே வசதி இல்லை என்பதற்காக வேண்டி என்னை துண்டித்து நடந்து விட்டான் யா அல்லாஹ் என்று அவன் சொல்லிவிட்டால் நிச்சயமாக அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் அவனை துண்டித்து விடுவான். அல்லாஹ் துண்டித்து விடுவது என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு அவன் தூரமாக்கப்படுவான், அல்லாஹ்வுடைய சாபத்துக்குண்டானவனாக அவன் மாறிவிடுவான் என்பதை குர்ஆனும் ஹதீஸும் எங்களுக்கு தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்மணி முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அன்றைய காபிர்கள் அவர்களை நோவித்த போது அவர்கள் சொன்னார்கள், காபிர்களே, குறைஷிகளே, நீங்கள் என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள், நான் இவ்வளவு கஷ்டப்படுகிறேன், அதற்காக வேண்டி நான் கூலி கேட்கவில்லை என்றாலும் அல் மவத்தத ஃபில் குர்பா, என்னுடைய குடும்ப விஷயத்தில் என்னோட அன்பாக நடந்து கொள்ளுங்கள் என்பதை நான் கேட்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஏனென்றால் அந்த அளவுக்கு குடும்ப உறவு இருக்கிறதே மிக முக்கியமானது, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை வரவழைக்கக்கூடியது. அல்லாஹ்வால் நாளை மறுமையிலே அதை பற்றி கேள்வி கேட்கப்படும் என்பதை நாங்கள் எங்களுடைய கவனத்திலே எடுக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால் நாங்கள் சிந்திக்க வேண்டும், எங்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது, எத்தனை பேருடன் நான் கோவித்துக் கொண்டிருக்கிறேன், எத்தனை பேரை நோவித்துக் கொண்டிருக்கிறேன், எத்தனை பேருக்கு அநியாயம் செய்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய சகோதரன் எனக்கு பக்கத்தால் செல்கிறான், நான் அவனை பார்த்து சலாம் சொல்லாதவனாக புன்முறுவல் பூக்காதவனாக நான் இருக்கிறேன் என்றால் எங்களுடைய உள்ளங்கள் என்ன கல்லால் படைக்கப்பட்டதா என்பதை சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். அல்லாஹ் சில மனிதர்களை இகழ்ந்து சொல்லும் போது அல்லாஹ் சொல்கிறான், சில மனிதர்கள் அவருடைய உள்ளங்கள் கற்களை போன்று என்று அல்லாஹ் சொல்கிறான். சொல்லிவிட்டு அல்லாஹ் கூறுகிறான், இல்லை இல்லை, கற்களை போன்றது அல்ல, சில கற்கள் இன்ன மினல் ஹிஜாரத்தி லமா யதஃபஜ்ஜரு மின்ஹல் அன்ஹார், சில கற்கள் இருக்கிறதே அதிலிருந்து தண்ணீர் ஊற்றெடுக்கிறது, இவர்களுடைய உள்ளத்தில் அந்த ஈரங்கூட இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். வ இன்ன மின்ஹா லமா யஹ்பித்து மின் ஹஷியத்தில்லாஹ், அவைகளிலே சில கற்கள் இருக்குது அது அல்லாஹ்வுடைய பயத்தினால் நடுங்குகிறது என்று அல்லாஹ் தஆலா கற்களை பற்றி குர்ஆனிலே சொல்கிறான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பயத்திலே நடுங்கக்கூடிய உள்ளங்கள் எங்களுடைய உள்ளங்கள் இல்லை என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய பயத்திலே ஈரத்தன்மை உள்ள இரக்கத்தன்மை உள்ள உள்ளங்கள் எங்களுடைய உள்ளங்களாக இல்லை என்றால் நிச்சயமாக கற்களை விட மோசமானவர்கள் நாங்கள் தான் என்பதை நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வகூதுஹன் நாசு வல் ஹிஜாரா, நரகத்திலே எரியப்படக்கூடியவைகள், நரகத்திலே எரியூட்டப்படக்கூடியவைகள் கற்களும் மனிதர்களும் தான் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். மனிதர்களே உள்ளங்கள் கல்லாக்கப்பட்டவர்களும் அந்த கற்களிலே சேருவார்கள் என்று முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால் எங்களுடைய உள்ளங்களிலே அல்லாஹ்வை நாங்கள் பயப்பட வேண்டும், அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழ முயற்சிக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கை எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறது, அல்லாஹ்வுக்கு பொருத்தமானவராக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா, என்னுடைய செயற்கள் எப்படி செல்கிறது, என்னுடைய நடைமுறைகள் எப்படி, என்னுடைய குடும்ப உறவு எப்படி என்பதை ஒவ்வொரு
ஒவ்வொரு மூமினும் கட்டாயம் சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் முஃமின்கள், நாளைக்கு அல்லாஹ் எங்களை கேட்பான், எங்களை விசாரிப்பான். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை வேண்டி நாம் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க கூடியவர்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, எத்தனை மையத்துகள் எங்களுக்கு மத்தியில் விழுந்து கொண்டிருக்கிறது, எத்தனை வஃபாத்துகள், எத்தனை அழிவுகள். அந்த அழிவுகள் எங்களுக்கு வருவதற்கு முன்னால், அந்த மௌத்துகள் எங்களுக்கு வருவதற்கு முன்னால் அல்லாஹ்வுக்கு பொருத்தமானவர்களாக கட்டாயம் நாங்கள் வாழ வேண்டும். அப்படி இல்லை என்றால் கை சேதப்படுவோம். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையிலே அத்துணை மனிதர்களும் மஹ்ஷரிலே திண்டாடுவார்கள். அப்படி கொடுமையான ஒரு சூழல் தான் மஹ்ஷர். அப்படி கடுமையான சூழல், கடுமையான சூடு, கடுமையான வெப்பம். இப்படிப்பட்ட காலத்திலே யாருமே உதவி செய்யாம தவிக்கக்கூடிய காலகட்டத்திலே ஒரு மனிதனுக்கு, சில மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா தன்னுடைய அரிசுக்கு கீழால் அவர்களுக்கு நிழல் கொடுத்து அவர்களை பாதுகாப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவர்கள் ஒருவர் யார் தெரியுமா? ஷாபுன் நஷாஃபி இபாதத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய இபாதத்திலே வாழ்ந்த ஒரு வாலிபன். அவனுக்கு நாளைக்கு அல்லாஹ் விமோசனம் கொடுப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எங்களிலே எத்தனை வாலிபர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் கூறுகிறார்கள், இன்னொரு மனிதனுக்கு அல்லாஹ் நிழல் கொடுப்பான். அவன் யார் தெரியுமா? ரஜுலுன் ذكرல்லாஹ خاليا ففاضت عيناه. அல்லாஹ்வை ஒரு மனிதர் திக்ர் செய்கிறார், அல்லாஹ்வை நினைக்கிறார். அந்த நினைப்பின் காரணமாக தன்னுடைய கண்களில் இருந்து கண்ணீர் கொட்டுகிறதே, அந்த மனிதருக்கும் நாளைக்கு அல்லாஹ் தஆலா தன்னுடைய அரசுக்கு கீழால் நிழல் கொடுப்பான் என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களிலே எத்தனை பேர்கள் அல்லாஹ்வை நினைக்கிறார்கள்? ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கும் போது அல்லாஹ்வை நினைக்கிறாரா? அல்லாஹ்வை பயப்படுகிறாரா? குடும்ப உறவிலே கோபம் வரும்போது, பிரச்சனை வரும்போது அல்லாஹ்வை நினைக்கிறாரா? அல்லாஹ்வுடைய பயம் அவருக்கு வருகிறதா? அப்படி வந்தால் அந்த மனிதரும் நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய அரசுக்கு கீழால் இருப்பதை நாங்கள் காண்போம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால் நாங்கள் சிந்திக்க வேண்டும். மூமின்கள், முஸ்லிம்கள் என்பவர்கள் அவருடைய இலட்சியம் மேற்சொன்னது போன்று அல்லாஹ்வை அடைவது, அல்லாஹ்வுடைய கிருபையை பெறுவது. அதற்காக வேண்டி எங்களுடைய ஒவ்வொரு செயற்களையும், ஒவ்வொரு குணங்களையும், ஒவ்வொரு எண்ணங்களையும் நாங்கள் கண்காணிப்போம். கண்காணித்து அல்லாஹ்வுக்கு பொருத்தமானவர்களாக வாழ எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. யா அல்லாஹ், நம் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்தல்வாயாக. யா அல்லாஹ், நம்முடைய உள்ளங்களை எல்லாம் சீராக்குவாயாக. நல்ல எண்ணங்களை தந்தல்வாயாக. பெற்றோருக்கு உபகாரம் புரியக்கூடியவர்களாக ஆக்கியல்வாயாக. அவருடைய உள்ளங்களை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக ஆக்கியல்வாயாக. உள்ளங்களை சந்தோஷப்படுத்தக்கூடியவர்களாக ஆக்கியல்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்கள் எவர்கள் எல்லாம் கபர்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவருடைய கபர்களை சுவர்க்கத்தின் பூஞ்சோலைகளாக ஆக்கியல்வாயாக. எவர்கள் எல்லாம் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்நாளை பரக்கத்து செய்தல்வாயாக. அவருக்கு சுவர்க்கத்துக்குரியவர்களாக அவர்களை மாற்றியல்வாயாக. அவருக்கு உபகாரம் புரிந்து வாழக்கூடிய நல்லடியார்களாக எங்களை ஆக்கியல்வாயாக. யா அல்லாஹ், உனக்கு வழிபட்டு வாழக்கூடியவர்களை எங்களை ஆக்கியல்வாயாக. உன்னுடைய இபாதத்திலே எங்களுடைய காலங்களை கழிப்பதற்கு தௌஃபீக் செய்வாயாக. நம் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து கண்மணி முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஒன்று சேரக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வாயாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் الحمد لله رب العالمين. الحمد لله الذي أنشأ وبرا وخلق الماء والثرى وعبد كل شيء وبرا. لا يغيب عن بصره دبيب النمل في الليل إذا سرى ولا يحجب عن علمه مثقال ذرة في الأرض ولا في السماء. له ما في السماوات وما في الأرض وما بينهما وما تحت الثرى. وإن تجهر بالقول فإنه يعلم السر وأخفى. الله لا إله إلا هو له الأسماء الحسنى. خلق آدم فابتلاه ثم اتباه وتاب عليه وهدى. وبعث نوحا فصنع الفلك بأمر الله وجرى. ونجى الخليل من النار فصار الرغى بردا وسلاما عليه فاعتبروا بما جرى. وآتى موسى 9 آيات بينات فما ادكر فرعون وما رعى. وأيد عيسى ببينات تبهر الورى. وأنزل الكتاب على سيدنا محمد صلى الله عليه وآله وسلم فيه البينات والهدى. أحمده على نعمه التي لا تزال تطرى. وأسلم على سيدنا محمد المبعوث في أم القرى. وعلى صاحبه في الغار أبي بكر بلا مرى. وعلى عمر الملهم في رأيه وهو بنور الله يرى. وعلى عثمان زوج ابنته ما كان حديثا افترى. وعلى علي بحر العلوم وأصل الشرى. وعلى آله وصحبه الذين انتشر فضلهم في الورى وسلم تسليما كثيرا. أما بعد، فاعلموا أن أصدق الحديث كلام الله، وخير الهدي هدي محمد عليه الصلاة والسلام، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة. أجارني الله وإياكم من البدع والضلالة. عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله جل جلاله.
يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. أسأل الله جل جلاله أن يوفقني وإياكم وجميع المسلمين لما يحب ويرضى، ويجعلني وإياكم من الفائزين العالمين، ويجنبني وإياكم موارد الظالمين. هذا وإن أحسن الكلام كلام الله الملك العلام. الله يقول وبقوله يهتدي المهتدون. فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قد جاءكم من الله نور وكتاب مبين. بارك الله لي ولكم بالقرآن العظيم، ونفعني وإياكم بالآيات وذكر الحكيم. أقول ما سمعتم، أستغفر الله لي ولكم ولوالدي ولوالديكم من كل ذنب فاستغفروا إنه هو الغفور الرحيم. اللهم صل وسلم على رسولنا. الحمد لله وكفى، وصلاة وسلام على عباده الذين اصطفى، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا محمدا عبد الله ورسوله وصفيه من خلقه وخليله، خير من وطئ الحصى بنعله وأبلغ متحدث في العالمين. أيها المؤمنون، أوصيكم أولا بتقوى الله وسنن رسول الله صلى الله عليه وآله وسلم. لا يدخل الجنة قاطع الرحم. هذا وصلوا وسلموا على من أمرت بالصلاة عليه عموما. قال بحقه من لم يزل سميعا عليما. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم وزد وبارك وترحم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد. ورضي الله عن خلفائه الأربعة أمير المؤمنين سيدنا أبي بكر الصديق، وعن أمير المؤمنين سيدنا عمر بن الخطاب، وعن أمير المؤمنين سيدنا عثمان بن عفان، وعن أمير المؤمنين سيدنا علي بن أبي طالب رضي الله تعالى عنهم أجمعين، وعلى الصحابة والتابعين وتابعيهم إلى يوم الدين. اللهم أعز الإسلام والمسلمين، اللهم أعز الإسلام والمسلمين، اللهم أعز الإسلام والمسلمين، وأذل الشرك والمشركين والمنافقين يا رب العالمين. اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار. اللهم انصر دينك وكتابك وعبادك الصالحين. اللهم انصر المجاهدين في فلسطين والعراق وفي أفغانستان وشيشان وفي كل بقاع الأرض يا رب العالمين. اللهم قاتل الكفرة اليهود وأهل الكتاب الذين يحاربون دينك ويعادون أولياءك يا قوي يا متين يا جبار يا منتقم. اللهم اغفر لنا ولوالدينا ولوالد والدينا ولأساتذتنا ولإخواننا ولأخواتنا ولجميع المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات والأحياء منهم والأموات إنك قريب مجيب الدعوات. عباد الله، إن الله يأمركم بصلاة فأتوها وينهاكم بصلاة فاجتنبوها، يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهاكم عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. فاذكروا الله العظيم الجليل يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.